போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கரப்பான்பூச்சி கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராட்டத்துல தேவையற்ற சக்திகள் உள்ள வந்திருக்காங்க. அப்போ அந்த தேவையற்ற சக்திகளை உள்ள ஊடுருவ செய்தது அபிஜித் தீப்கேயோட தவறா இல்லையா? அப்படி பார்த்தா சோனம் வாங்சுக்கே 2007 தேசவிரோத செயல்கள் செய்கிறார் என்று அவர் மீது சுற்றறிக்கை வந்ததா இல்லையா? லடாக்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய அறிவை அந்த மக்களுக்கு எப்படி பயன்படுத்த? சரி, நான் என்ன கேட்கிறேன், சோனம் வாங்சுக் அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், அவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமா நிறைய வேலையை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் ஆக்கப்பூர்வமா கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் என்ன? பட்டியலிடுங்க சார். நீ மாணவனா இருந்து நீ அரசியல் பண்ணணும்னு விரும்புறியா? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டைஃபண்ட் வாங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு எதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும்? அதை சொல்லுங்க. ஊக்கத்தொகை கல்விக்காக. கல்வி ஊக்கத்தொகையை வாங்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்போ அந்த ஊக்கத்தொகையோட அர்த்தமே போயிடுமே. அரசியல் தலையிடக்கூடாது. நான் தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்ல. உங்க அப்பன் காசை வச்சு நீ அரசியல் பண்ணு, இல்ல உன் சொந்த காசை வச்சு அரசியல் பண்ணு. பப்ளிக் மணியை வச்சு அரசியல் பண்ணிட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாத. பஸ்ஸை போட்டு கல்ல தூக்கி எறியறது, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கல்ல தூக்கி எறியறது, பஸ்ஸை கொடுத்துறேன்னு சொல்றது, இது எப்படிப்பட்ட ஒரு எண்ணோட்டம் இது? பிஎஸ்எஃப் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்துது. கலவரங்கள் வெடிக்கும் போது துப்பாக்கிச்சூடு நடந்து உயிர் பலிகள் ஏற்படுது. இதை தூண்டிவிட்ட நபர்கள் அவங்க அந்த போராட்டத்தை லீட் பண்ணாங்க. தூண்டி விட்டவர்கள் யார்? அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா, விஜேதா தஹியா, சோனம் வாங்சுக். தேவை இருக்கு. FCRA. எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம், ஜெயஹிந்த். அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கரப்பான்பூச்சி கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராட்டத்துல தேவையற்ற சக்திகள் உள்ள வந்திருக்காங்க. அப்போ அந்த தேவையற்ற சக்திகளை உள்ள ஊடுருவ செய்தது அபிஜித் தீப்கேயோட தவறா இல்லையா? அப்படி பார்த்தா சோனம் வாங்சுக்கே 2007 அவர் தேசவிரோத செயல்கள் செய்கிறார் என்று அவர் மீது சுற்றறிக்கை வந்ததா இல்லையா? டெப்டி கமிஷனர் ஆஃப் லடாக் கிளியரா அவருடைய என்ஜிஓவும் அவரும் தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? இதே சோனம் வாங்சுக் இப்ப என்ன சொன்னாரு? நேபாள் போன்ற ஒரு சிச்சுவேஷனை இந்தியாவில் ஏற்படுத்துவோம்னு சொன்னாரா இல்லையா? இதே சோனம் வாங்சுக் போன செப்டம்பர் 2025 அவர் என்ஜிஓ பேன் பண்ணப்போ, அந்த என்ஜிஓ பேரு எஸ்கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிஓ, அந்த என்ஜிஓ பேன் பண்ணப்போ லடாக்ல போராட்டம் வெடிச்சு 4 இல்ல 6 பேர் கொன்னாங்களா இல்லையா? செத்து போயிட்டாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் இவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? இவர் இன்னைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இவருக்கு அசோகா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் என்ற பேரில் பணம் வருகிறதா இல்லையா? ஒரு வெபினார் அட்டன் பண்ணா இவருக்கு 4 லட்சம் ரூபாய் 1 ஹவருக்கு. அவர் போட்டிருக்கிற விலைப்பட்டியல் இது. இதே ஆஃப்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணா 10 லட்சம் ரூபாய். ஃப்ரீயா அட்டன் பண்ணா அவர் ட்ரஸ்ட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும். இது அவர் கொடுத்துருக்கிற பட்டியலுங்க, நாங்க சொல்லல. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சோனம் வாங்சுக் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியுது. அந்த லடாக்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய அறிவை அந்த மக்களுக்கு எப்படி பயன்படுத்த? சரி, நான் என்ன கேட்கிறேன், சோனம் வாங்சுக் அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், அவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமா நிறைய வேலையை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் ஆக்கப்பூர்வமா கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் என்ன? இந்திய ராணுவத்துக்கே அந்த பட்டியலிடுங்க சார். அதான் சொல்றேன். இந்திய ராணுவத்துக்கே அந்த வெப்பத்தை தாங்குவதற்கான குளிர்சாதன, அது சோலார் குளிர்சாதன. அதுக்கப்புறம் அந்த லடாக் மக்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அந்த ஐஸ் கியூப்ல அதுல ஒரு டெக்னாலஜி பண்ணி அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இது சார். நீங்க சொல்றது ஆக்கப்பூர்வமா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று நீங்க கொஞ்சம் சற்றே பின்னோக்கி சென்று பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஜார்ஜ் சரோஸோட ஓப்பன் சொசைட்டிக்கும் இருக்கிற லிங்க் கரெக்டா எஸ்டாப்ளிஷ். ரிபேக்கா நியூபார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியோடு இவருக்கு இருந்த உறவு என்ன, அவங்களுக்கும் ஜார்ஜ் சரோஸோட ஓப்பன் சொசைட்டிக்கு இருந்த லிங்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இவர் ஏன் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு?
இவர் என்ஜிஓ பேன் பண்ண உடனே கலவரம் வெடிக்குது. நான் என்ன சார், நான் வந்து இந்த அங்க இருக்கிற போராட்டங்கள்ல ஐசா அமைப்பு, நான் ஒரு கேள்வி, அடிப்படை கேள்வியை நான் உங்க மேல எடுத்து வைக்கிறேன். நீங்களும் ஒரு கல்லூரியில் மாணவராக இருந்திருப்பீங்க, நானும் கல்லூரி மாணவராக இருந்திருக்கேன். இருந்தாதானே நம்ம படிச்சிருப்போம். கண்டிப்பா. உங்க கல்லூரியில வந்து ஸ்டூடெண்ட் அரசியல் இருந்ததா? இல்ல சார். உங்க கேமராமேன் சார், உங்க கல்லூரியில நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க? எங்க கல்லூரியிலும் இல்லை. நான் படிச்சது வந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகம், அங்கேயும் இல்லை. ஜேஎன்யூல மாத்திரம் ஏன் ஐசா, எஸ்எஃப்ஐ, டைஃபி, ஏபிவிபி, என்எஸ்யூஐ இதெல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடைஸ் ரேட்ல ஸ்டைஃபண்ட் வருது. ஸ்டைஃபண்ட்னா ஊக்கத்தொகை வருது. இல்ல இந்த மாணவர் அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி கேரளா மாநிலத்தை எடுத்து போறாங்க. அதனாலதான் கேரளா குட்டிச்சவரா இருக்கு. எந்த வேலையும், எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாம, எதுவும் இல்லாம கல்ஃப் கோடிட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க தவிர்த்து ஏதாவது புது டெவலப்மெண்ட் ஏதாவது கேரளால வந்து வந்திருக்கா? சார், நான் என்ன கேட்கிறேன், நீ மாணவனா இருந்து நீ அரசியல் பண்ணணும்னு விரும்புறியா? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டைஃபண்ட் வாங்க. உன்னோட கவர்மெண்ட் உங்களுக்கு எதுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குது அதை சொல்லுங்க எனக்கு. கல்வி ஊக்கத்தொகை கல்விக்காக. கல்வி ஊக்கத்தொகையை வாங்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்போ அந்த ஊக்கத்தொகையோட அர்த்தமே போயிடுமே. அதுக்காக மாணவர்கள் வந்து அரசியல் தலையிடக்கூடாது. நான் தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்ல. உங்க அப்பன் காசை வச்சு நீ வந்து அரசியல் பண்ணு, இல்ல உன் சொந்த காசை வச்சு அரசியல் பண்ணு. பப்ளிக் மணியை வச்சு அரசியல் பண்ணிட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாத. கவர்மெண்ட் பஸ்ஸை போட்டு கல்லு தூக்கி எறியறது, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கல்லு தூக்கி எறியறது, பஸ்ஸை கொளுத்துறேன்னு சொல்றது, இது எப்படிப்பட்ட ஒரு எண்ணோட்டம் இது? இல்ல கவர்மெண்ட் கொடுக்கறதுனால அது மக்கள் வரி பணத்துல கொடுக்குற அந்த பணம் தான். அந்த வரி பணத்துல கொடுக்கறவன் அது நானும் அந்த மாதிரி கொள்கைக்கு எதிரானவனும் கொடுக்கறான். பல பேர் அதுல வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு உடன்படாதவர்கள் தான் அதிகம். ஒரு ஃபாதரா, உங்க ஃபாதரே உங்களுக்கு இருந்து, எங்க ஃபாதர் என்ன வந்து பாலிடிக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டார். நான் போயிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல் தூக்கி எரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? இல்ல நீங்க வந்து எரிஞ்சிருந்தா என்ன? அப்படி தனிமனித விரோதமாக இதே மாதிரி செயல்பாடு நடக்குது அப்படின்னு சொல்றீங்களா? பின்ன சார், நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. இவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு நடைபயணம் எடுக்கணும்னு சொன்னாங்க. பழைய சட்டத்துப்படி 144 செக்ஷன், ஆர்டிகல் 144 படி, நாட் ஆர்டிகல், செக்ஷன் 144 படி, ஐபிசி படி அது வந்து ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ். 4க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லக்கூடாதுன்ட்டு. பாராளுமன்றம் அஜிடேஷன் பண்ற இடமா? ஆல்ரெடி பாராளுமன்றத்தில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இந்திய பாராளுமன்றத்தின் மீது அந்நிய சக்திகள் என்னைக்குமே வந்து ஒரு குறி வைத்துள்ளனன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டிய தேவை என்ன? சரி, மேற்கொண்டார்கள். நேபாள் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள போயிட்டு பாராளுமன்றத்தை எரிச்சிருந்தாங்கன்னா இது இந்தியாவுக்கு நல்ல சைனா? ஓகே. அதுக்கு முன்னாடி சோனம் வாங்சுக்கை கைது செய்தவுடன் இல்ல அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை வந்து இடத்துல இருந்து அப்புறப்படுத்தியவுடன் இவங்க எடுத்த முயற்சி என்ன? நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி செல்வோம். அதுக்கு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கினாங்களா? வாங்கல. சப்போஸ் இவங்க வந்து பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு இவங்க ஏதாவது அத்துமீறி இவங்க ஏதாவது அமளியை உண்டாக்கி இல்ல பாராளுமன்றத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு வன்முறை வெடித்திருந்தால் அது இந்தியாவோட ஒட்டுமொத்த அந்த ஆளும் தன்மையையும் அந்த அரசின் மீது உள்ள நம்பிக்கையையும் இந்தியாவோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகளாவிய அளவுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் சீரழிந்திருக்குமா இல்லையா? இதுதான் மாணவர்கள் விரும்புறாங்களா? அடுத்து அவங்கள தடுக்க போற விஷயத்துல ஒருவேளை பாராளுமன்றத்துல பல்வேறு அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. கடைசி லெவல் பாதுகாப்பு வந்து சிஐஎஸ்எஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கே ஒருத்தர் முந்தானத்தை அஜிடேட் பண்ணி அவரை தூக்கி உள்ள வைக்க போய் கடைசியில மந்திரி அவர் ஆதவ அர்ஜுனா அவரை வந்து திரும்பி பார்த்து சரி போயிட்டு வா தம்பின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சாங்களா இல்லையா? இல்ல அவரே தூக்கிட்டு வந்து ஏதாவது தப்பான பொருளை எடுத்துட்டு வந்து வீச போயிருந்தாரு, என்ன பண்ணிருப்பாங்க? மினிஸ்டர் நினைச்சிருந்தா கூட ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க? we will burn down the parliament. நாங்கள் பாராளுமன்றத்தை பொசுக்குவோம் அப்படின்னு சொல்லி கோஷங்கள் எழுப்பப்பட்டவா இல்லையா? பாராளுமன்றம் அடியோடு தகர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? சரி, அப்படி சொல்லும் போது இந்த சிஎஸ்எஃப் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்துது. கலவரங்கள் வெடிக்கும் போது துப்பாக்கி சூடு நடந்து
உயிர் பலிகள் ஏற்படுது. உயிர் பலிகள் ஏற்பட்டால் அப்பவும் வந்து யார் பாதிக்கப்படுவது? மாணவர்கள். ஸோ இதை தூண்டிவிட்ட நபர்கள் அவங்க வந்து அந்த போராட்டத்தை லீட் பண்ணாங்களா? தூண்டி விட்டவர்கள் யார்? அபிஜித் திப்கே, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா, விஜேதா தஹியா, சோனம் வாங்சுக். என்ன தேவை இருக்கு? எஃப்சிஆர்ஏ, அந்நிய பணம். அபிஜித் தீப்கே சார், அபிஜித் தீப்கேவுக்கும் நீட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அபிஜித் தீப்கே அமெரிக்கால இருந்த ஒரு நபர், நீட்டுக்கும் அதுக்கு அவர் இந்தியாவுக்கு வந்தது சிஜேபி என்ற ஒரு கட்சி மே 15 கட்டமைக்கப்படுது. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஒரு தீர்ப்பை ஒட்டி அந்த அமைப்பு கட்டமைத்த பிற்பாடு அவர் இந்தியாவுக்கு வரேன்னு சொல்றாரு. இந்திய அரசு ஏதாவது தடுத்துதா? இல்லை. ப்ரொடெஸ்ட் பண்ற தடுத்துதா? இல்லை. அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக்கை வந்து இவங்க கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்க ஷபானா ஆஸ்மி என்ற ஒரு நடிகை வருகிறார். ஆக்ஷன் எய்ட் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ நடத்துறாங்க. அதுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பிரிட்டன் கொடுக்குற காசு, யூகே கொடுக்குற காசு 85 கோடி முதல் 100 கோடி ரூபாய். எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ல வந்து வரத்துக்கு இவங்க ஏன் பயப்படுறாங்க? முன்ன இருந்த ரூலுக்கும் இப்ப இருக்கிற ரூலுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா, இவங்களோட ஒட்டுமொத்த இவங்க வாங்கக்கூடிய 1 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னா அது ஒரே ஒரு பிரான்ச்ல தான் வாங்க முடியும். டெல்லியில இருக்கிற ஒரு வங்கி கணக்குல தான் வாங்க முடியும். வாங்கின பிற்பாடு இவங்க செலவீனங்கள் வந்து அவர்கள் வைத்துக் கொள்ளும் வேலையாட்கள், உங்க கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு என்ஜிஓன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்குற சம்பளம், இந்த கரண்ட்டு, இந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் 20% தாண்டக்கூடாது. ஆனா நீங்க வரையறைப்படுத்தி இருக்கிற எந்த காரணத்துக்காக இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மாத்திரம் தான் செலவு பண்ணணும். இந்த அமைப்புல இருந்து இன்னொரு அமைப்புக்கு பணம் கொடுக்க கூடாது. கரெக்டா? இது யாருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு? பல என்ஜிஓக்கள் நக்சல் அமைப்புகளுக்கு லீகல் எய்ட் கொடுத்துருக்கா இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலோட டூல் கிட் ஒன்று வெளியே வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து நீங்க அஜிடேஷன் பண்ணி உங்களை போலீஸ் கைது செய்தால் நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய அட்வொகேட்டுகள் யாரு? உங்களுக்கு எந்த சேனல்ல எல்லாம் உங்களுக்கு நியூஸ் வந்து நீங்க நியூஸ் கொடுக்கலாம். இப்போ அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து இந்த எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? போலீஸ் அதிகாரிகளை தாக்குறது மூலமா கண்ட்ரோல் பண்ணீங்களா? சார், அவங்க தன்வீர்னு ஒரு நபர், பாகிஸ்தான் ஹேண்ட்லர், அவன் கேட்டிருக்கிற கேள்வி ஃபர்ஸ்ட் முதலில் தர்மேந்திர பிரதானை பதவியில் இருந்து இறக்கணும். அடுத்து எத்தனால் மந்திரியை பதவியில், எத்தனால் மந்திரின்னு யாரு? நிதின் கட்காரியை பதவியில் இருந்து இறக்கணும். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவியில் இருந்து இறக்கணும். கடைசியில கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை பத்தி அவங்க சொல்றது, பதவியில் இருந்து இறக்க வேண்டும். நபர் பேர் தன்வீர். நான் காட்டுறேன், ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு இல்ல பாகிஸ்தான் சொல்றாங்கன்னா இங்க களத்துல இருந்து போராடுகளுடைய நீங்க சிஜேபி பார்ட்டியில பல பேர் வந்து பாகிஸ்தானிஸ் இணைச்சிங்க. எத்தனை பாட்ஸ்? சிஜேபி கட்சியே வந்து அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? அபிஜித் தீப்கேக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கு? கேட்கிற ஒரே கேள்வி, இவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணம், என்கேஜ் பண்ணணும், ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா இதற்கான சொல்யூஷன்ஸை கொடுத்து, இவங்க கேட்டது என்ன? மூணு கோரிக்கை. ஒன்னு, இறந்த மாணவர்களுக்கு காம்பன்சேஷன் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஜஸ்டிஃபைடு. 1 கோடி இல்லை, எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர்கள் திரும்ப போறதில்லை. கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, தவறு நடந்துள்ளது. ஜஸ்டிஃபைடு. அதனால தான் நான் சொன்னேன், இதுல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் கடுங்காவல் தண்டனை அவங்களுக்கு போகாது. 14 வருஷம். பிகாஸ் அவங்க இன்டைரக்டா இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் மூல காரணமா இருந்ததுனால, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல ஆயுள் தண்டனை வந்து வழங்குறதுக்கான சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வரணும். அவர்கள் சொத்துக்கள் சார், தண்டனைகள் கடுமையாகணும் இது மாதிரியான விஷயங்கள்ல. அதை எடுத்துட்டு வரணும். அதை பத்தி சிஜேபி வாயை திறக்க மாட்டேங்கிறானு. ஏன்னா பஞ்சாப்லயும் லீக் நடந்திருக்கு, ஆட்சி ஆப்புது. இங்க அரசியல் பண்ணாதீங்கன்ற நான்.
நீங்க வந்து முன்னாள் முதல்வர் மாதிரி எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணணும்னு சொல்லி கேட்காதீங்க. இல்ல அவரும் அபிஜித் சொல்றது அதுதானே, எங்களுடைய போராட்டத்தை வந்து சார், அவர் அரசியல் வந்து ஆக்காதீங்கன்னு அவரும் சொல்றாரு. அரசியல் ஆக்காதீங்கன்னா நீ ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து ஸ்டேஜ்ல ஏத்துற? உன்னோட போராட்டம் தனிமையான போராட்டம், தனித்துவமான போராட்டமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. டைஃபிக்கும் எஸ்எஃப்ஐக்கும் அது ஓப்பனா தெரியும். ஐசா வந்து சிபிஐ எம்எல்து, டைஃபி வந்து அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து, எஸ்எஃப்ஐ சிபிஐ மாணவர் அமைப்புகள் தானே. மாணவர் அமைப்புகளா இருந்தா கூட ஒரு கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு தானே. அப்ப ஏபிபி வந்தா அலோவ் பண்ணுவியா? அவருடைய கோரிக்கையை ஏற்று போற யார் வேணாலும் அந்த போராட்டத்துக்கு போலாம். ஏபிபிபி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இதுவரைக்கும் ஏபிபில அலோவ் பண்ணலையே. ஏபிபி உங்களுக்கு ஒரு மாற்று ஒரு சிந்தனையை நான் வந்து கேட்கிறேன். நான் இப்ப ஏபிபில களத்துல இறங்கி உயர்கல்வியில வந்து யூஜி அடிப்படை கல்வியில 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு யூஜி வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. பிஜியில கூட ரிசர்வேஷன் கொடுக்கறத நாங்க எதிர்க்கிறோம். இன்னொரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒண்ணு வெடிச்சா அப்ப என்ன ஆகும்? பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கிற கேள்வி தப்பா? போராட்டம் இப்போ இந்த லெவல்ல ஒரு கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்க. இதுக்கு முன்னாடி சார் கட்டுக்கடங்காம எல்லாம் ஒண்ணும் போல. கட்டுக்கு 2 நாளுக்குள்ள ஓகே கட்டாயிடுவாங்க. கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னு நம்ம இல்ல இல்ல அவங்கள கட் பண்ணிடுவாங்க. சரி, இனி கட் பண்றாங்களா இல்லன்னு பாப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அமைதி போராட்டமா ஒரு இடத்துல உட்கார்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அபிஜித் மீதான தாக்கல் நடந்துட்டு தானே இருந்து, அவர் மேல மை பூசுறதா இருந்தாலும் சரி, அவர் மீது தாக்கல் நடத்துறதுனால அங்கே அது நடந்துட்டு தானே. வீடியோ இருக்கு, காட்டுங்க. அபிஜித் மேல வந்து இங்கு ஊத்துனது யாரு ஊத்துனா? அதான் கேக்குறோம். அதான் கேக்குறோம். அங்கேயும் வந்து அப்போ உங்களோட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாஸ் கிவன். போலீஸ் வந்து ஊத்துனாங்கன்னு தெரியுமா? போலீஸ் ஊத்தல. அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து நான் விஜய் தஹியாக்கும் அபிஜித் தீப்கேக்கும் ஆகலன்னு சொல்றேன். ஆசுதோஷ் ரங்காக்கும் அபிஜித் தீப்கேக்கும் ஆகல. கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த அமைப்பு சிஜேபி கட்டமைக்கிறதுக்கு பின்புலமாக இருந்தது ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சியான தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலையே உள்ள விடல ஒரு டைம்ல. சமாஜ்வாதி கட்சியோட தலைவர்களையே உள்ள விடல ஒரு டைம்ல. அதே கம்யூனிஸ்ட் தலைவர்களை உள்ள விட்டாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் தலைவர்களை உள்ள விட்டாங்கன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட் ஜேஎன்யூ ஜாமியா மில்லா இஸ்லாமியா என்ற அந்த அமைப்பு பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அவங்கள வச்சு கண்ட்ரோலிங் த கிரவுண்ட். இடத்த புடி அப்படின்வாங்களே பஸ்ல, அது மாதிரி அந்த இடத்த பிடிக்கிற வேலைக்கு வந்து ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் எங்க இருந்து வரும்? ஐசா, டைஃபி, எஸ்எஃப்ஐ இது மூலமா தான் வரும். ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து எந்த அமைப்பையுமே சேர்த்துக்கூடாது. எந்த அமைப்பையுமே அடிப்படை ஜேஎன்யூ வந்து இது மருத்துவம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகமா? அதே லல்லன் டாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுல வீடியோ நான் காட்டுறேன். அங்க ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க எங்களை கட்டாயப்படுத்தி இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. மாணவர்கள் பல பேர் வந்து அவர்களே ஷாக்ல இருக்காங்க. கல் எங்க இருந்து வந்தது அவங்களுக்கும் புரியல. they never expected it. அவங்க எதிர்பார்க்கல. சார், அரசு கையாண்ட விதத்துல தவறு எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இளம் சமுதாயத்திடம் அரசு வந்து பேசுற விதத்துல ஒரு அளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அரசு பேசுது, பிரதமர் பேச ட்ரை பண்றாரு, மத்தவங்க பேச ட்ரை பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து வெளிப்படையா வந்து பகிரங்க மன்னிப்பு. எதிர்கட்சிகளே பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், அபிஜித் தீப்கே பார்த்து கேள்வி கேட்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த 70 பேர் இந்த வன்முறையில சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் கூட அடிபட்டாங்க. அவங்க ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஜேபி நட்டா போய் பார்த்தாரு. இது வரைக்கும் அபிஜித் தீப்கே ஏன் போய் பார்க்கல? ஆசுதோஷ் ரங்கா ஏன் போய் பார்க்கல? 118 போலீஸ் அதிகாரிகள் அடிபட்டார்கள். மருத்துவமனைக்குள்ளாடி அனுமதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. யாரு? பார்வையாளர்களை அனுமதிக்கப்படல. எங்கே? மருத்துவமனைக்குள்ளாடி. சார், இதெல்லாம் ஷாக்கு. இதெல்லாம் ஷாக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக்கோட கடிதம் என்ன? பார்லிமெண்ட்ல டிபேட் நடக்கணும். முடிஞ்சா மினிஸ்டரோட ரெசிக்னேஷன் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணணும், கேட்கணும். இது அமைதியான போராட்டமா இருக்கணும். ரெண்டாவது கடைசியா பாயிண்ட், இந்த இறந்து போன மாணவர்களுக்கு அந்த இழப்பீடு தொகை கொடுக்கணும். இதுதான் டிமாண்ட். இன்னைக்கு இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் சடனா இந்த களத்தில் குதிக்க வேண்டிய தேவை என்ன? அப்ப சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஹஸ் பிகம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட். இல்ல, சிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து ஏத்துக்கலையே போராட்ட களத்துல.
அதுதான் சார் நான் சொல்றேன். இப்ப சிஜேபி ப்ரொடெஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்டா மாறிடுச்சு. ம். ஆமா, பொலிட்டிக்கல் ப்ரோட்டஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி ஒரு பக்கம் போராடுது, அதை எடுத்து காங்கிரஸ் ஒரு பக்கம் அதுதான் போராடுது, சார், இன்னொரு சார், பக்கம் நடக்குது. சார். ஆனா மாணவர் போராட்டத்தும் அதுக்கு சம்பந்தம் சார், இல்லாம நடந்துட்டு இது வந்து முதல் கட்டத்துல சோனம் வாங்சுக்க வந்து அரசு வந்து இருக்கு. முதல்ல அந்த போராட்டத்தின் முகமா இருந்தவரை அப்புறப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சிஜேபிக்குள்ளேயே விஜய் தஹியா ஒரு பக்கம், ஆசுதோஷ் ரங்கா இன்னொரு பக்கம், அபிஜித் தீப்கே இன்னொரு பக்கம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. நெக்ஸ்ட் போராட்டத்தை மொத்தமா ஜந்தர் மந்தருக்கே அடக்கி வச்சிருக்காங்க. இப்போ 3வது ஸ்டெப். ம். 4வது ஸ்டெப், இதுல யார் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்களோ இந்த காலிஸ்தானி குரூப்ஸ் இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 60ல இருந்து 70 பேரை கைது செய்திருக்காங்க. ம். அரசாங்கம் அதே இன்னொரு பக்கம் வந்து ம். யார்கிட்ட பேசணுமோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நாங்க பேச தயார் என்று அரசாங்கம் சொல்லிட்டு தான் இருக்கு. ரியல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நாங்க கரெக்டான சரியான நபர்கள் எங்கிட்ட பேசணும்னா ஏன்னா பேச்சுவார்த்தை வந்து எனக்கு தெரிந்து இன்னும் துரிதமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சிஸ்டம்ல இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ல, அதாவது இந்த ஐஏஎஸ் பியூரோக்ராட் சிஸ்டம்ல அவங்க இன்னும் வந்து வெள்ளக்காரங்காலத்துல இருந்த மாதிரியே அவங்க சிந்தனை இருக்கு. இன்னும் அவங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு வரல. ம். அவங்க அந்த அப்போ எப்படி கையாண்டுட்டு இருந்தாங்களோ பிரச்சனைகளை அதே மாதிரி தான் இன்னைக்கும் கையாளணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த இடத்துல வந்து அரசு பிழை செய்தது, தவறு செய்தது. ஓகே. அதை பேசணும். மக்களிடம் பேசுற விதத்துல பேசியிருக்கணும். கருத்துக்களை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை உயர்கல்வித்துறையில இருக்கிறவங்களோ அவங்க வந்து அதை போய் எடுத்து சொல்லியிருக்கணும். அது சொல்லாம விட்டது, கம்யூனிகேட் பண்ணாம விட்டது. நெரேட்டிவ் அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான நேர்மறையான விஷயங்கள், பொய்யான தகவல்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்தின் இருந்தது. அதை இவர்கள் செய்ய தவறினார்கள். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல சிஜேபியும் மீறி உள்ள நுழைந்திருக்கக்கூடிய அந்நிய சக்திகள், அமெரிக்கர்களுக்கு அங்க என்ன வேலை சார்? கம்யூனிஸ்டுங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. ஐசாவும் டைஃபையும் முதல்ல அவனை அடிச்சு துரத்த வேண்டியது. நான் கேட்கறது தப்பா சரியா? வெள்ளக்காரனுக்கு சார் அமெரிக்காக்காரன் இந்தியன் இல்லை. நான் டைஃபில இருக்கிறவனோ எஸ்எஃப்ஐல இருக்கிறவனோ அவன் கொள்கை என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் அவன் இந்திய குடிமகன். அவன் அஜிடேட் பண்ணாலாவது என்னால் ஏத்துக்க முடியும். இவனுக்கு என்ன சார் வேலை? எப்படி சார் உள்ள போனா? இவங்க ஏன் சார் அலோவ் பண்றாங்க? இவங்க ஏன் சார் போட்டோ எடுத்துக்கிறாங்க? சொல்லுங்க சார். அப்ப அந்நிய சக்திகள் இதுல ஊடுருவு இல்லையா? கத்திகள் எங்கிருந்து சார் வந்தது? பீர் பாட்டில் வச்சு போலீஸை தாக்க வேண்டிய தேவை என்ன சார்? லேடி ஆபீசர்ஸை தாக்க வேண்டிய தேவை என்ன சார்? சொல்லுங்க சார். ஷஃபாலின்னு ஒரு கமாண்டன்ட், ராஃப் கமாண்டர், ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் கமாண்டன்ட் இவங்க தாக்காதது உண்மையா பொய்யா? ஒரு கர்ப்பிணி ஒரு ஆபீசர் மீது தாக்குதல் நடத்தது உண்மையா பொய்யா? ஒரு ஏசிபி மண்டையை உடைச்சது உண்மையா பொய்யா? எத்தனை போலீஸ் அதிகாரிகள் அடிபட்டு இருக்காங்க சார்? ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போலீஸ் வந்து பேண்டன் சார்ஜ் கூட இதுக்கு கீழே தான் அடிச்சிருக்காங்க. இந்த போர்ஷனை தொடவே இல்லை யாரையுமே. ஏன்னா சிவியர் அண்ட் லேத்தல் ஹெட் இன்ஜுரிஸ் ஷுட் பி அவாய்டட் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்க எதை பார்த்து அடிச்சிருக்காங்க? கற்களை, தலை. பெரும்பாலானோருக்கு தலையில தான் சேதம். பெரும்பாலானோருக்கு தலையில தையல்கள் இருக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு. அவங்க ஹெல்மெட்டை புடுங்கி கல் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் வந்தது? ஸோ உங்களோட நோக்கம் என்ன? எப்படியாவது உயிர் சேதத்தை ஏற்படுத்தணும். ஸோ ப்ரொட்டஸ்டுக்கு பர்மிஷனே இல்லாதப்போ, அதாவது ப்ரொட்டஸ்டுக்கு ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் உண்டு, உங்களுக்கு பார்லிமெண்ட் செல்வதற்கு பர்மிஷன் இல்லாதப்போ அதை ஏன் நீங்க முயற்சி எடுத்தீங்க? யாரின் வற்புறுத்தலுக்கு இணங்க, யாரோட வழிகாட்டுதலுக்கு இணங்க நீங்க இதை பண்ணீங்க? யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் இருக்கார். இனிமேல் வந்து பாராளுமன்றம் சட்டத்தை ஏற்றாது, இந்த நாட்டை ஆள்வது தெருக்கள் தான் அப்படின்னு அப்போது அனார்கியை வந்து விரும்புறீங்களா? அவர் கூட போய் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயமா நீங்க இதை பாக்குறீங்க? நான் என்ன கேட்கிறேன், பாராளுமன்றத்தில் டிபேட் பேசுங்க அப்படின்னாங்க. பேசுறதுக்கு ரெடின்னு சொன்னாங்க. பேசுறதுக்கு ரெடின்னு சொன்னப்போ பேச வேண்டியது என்ன? இல்ல இல்ல அவர் ரெசிக்னேஷன் வந்தா தான் நான் பேசுவேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எதுக்கு போய் சார் பாராளுமன்றத்தில் என்ன அவ்வளவு தூரத்தில் அவர் உட்காந்துருப்பார், இவ்வளவு தூரத்தில் பிரதமர் உட்காந்துருக்க போறாரு.
இவருக்கு பேசுறதுக்கும் டைம் கொடுக்க போறாங்க. அவருக்கு அதை விட்டு அவர் வீட்டு முன்னாடி போயிட்டு கோஷம் போட்டா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறவர் வந்து உன்னை பத்தி கவலைப்பட போறாரு? ஒன்றும் இல்லை. எதிர்கட்சியோட கடமை என்ன சார்? அரச கேள்வி கணைகளால் தொலைப்பது, வாட்டி எடுப்பது, மக்கள் பிரச்சனை எழுப்புவது. இது மக்கள் பிரச்சனையா இருப்பதனால ஒரு உண்மையான எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவர் செயல்பட்டு இருக்காரா? ஆளுங்கட்சி வந்து புரொட்டஸ்டர்ஸ் போய் பார்க்கல, எதிர்கட்சி தலைவர் வந்து 20 நாளா போய் பார்த்தாரா? இல்ல அவங்க வந்து இந்த போராட்டத்தை சீர்குலைக்கிற மாதிரி தான் பிரதமர் வீடு தேடி போறாங்கன்னா அது வந்து இந்த போராட்டத்தை அதுக்கு சம்பந்தம் இல்லாம தானே பார்க்கணும். போராட்ட திசை சார், இது எல்லாரும் வந்து they want to gain only political mileage. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணோட்டங்கள் வேற. அண்டமான்ல போயிட்டு அவர் போய் ஸ்கூபா டைவிங்கும் நீச்சல் அடிக்க வேண்டிய தேவை என்ன? கார்னிகோபார் ப்ராஜெக்டை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? சைனால இருந்து 65 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. யூஎஸ்ல இருந்து $7 மில்லியன் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு? அமெரிக்கர்கள் ஏன் இங்க ஊடுருவினாங்க? ஒரு வாரம் முன்னாடி ஒரு அமெரிக்க உளவாளி வந்து சனோலி பார்டர் யூபி கிட்ட நேபாள் போகும்போது ஏன் வந்து பிடிபட்டார்? எஃப்சிஆர்ஏ வந்தே தீரும். நீட்டுக்கான தீர்வும் அரசு எவ்வளவு துரிதமாக கண்டுபிடிக்கிறதோ அவ்வளவு நல்லது. ஆனா நாட்டை எரிச்சு பொசுக்கி நேபாள் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ இங்க ஆக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, அதே மாதிரியான போராட்டத்துக்கு கண்டிப்பா வந்து யாருமே ஆதரவளிக்க முடியாது. அதே சமயத்துல வந்து முறையார் அந்த நெறிப்படுத்துதலும் முறைப்படுத்துதலும் அரசின் கடமை. ஓகே, யூ காண்ட் அப்டிகேட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதை நெறிப்படுத்தி ஆகணும். நான் உதாரணத்துக்கு நான் சட்டங்களை கடுமையாக்குங்க, சிஸ்டமை மாத்துங்க, எஜுகேஷன் சிஸ்டமை வந்து முறைப்படுத்துங்க. இன்னைக்கு நவீன முறையில் தேர்வுகளை நடத்துவதற்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நவீன முறையில் தேர்வுகளை நடத்தலாம். சரியான நபர்கள் வந்து அதுல யூபிஎஸ்சி தேர்வு லீக் ஆனதா உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? வந்ததில்லை. யூபிஎஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் யூபிஎஸ்சியும் பல லட்சம் பேர் வருஷம் எழுதலாம். ரயில்வே எக்ஸாமும் பல லட்சம் பேர், எதுவும் அதெல்லாம் லீக் பெருசா வரது இல்லையே. இதுல மட்டும் தான் லீக் வருது. ஸோ அங்கே ஏதோ ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. அது காரணம் வந்து நீட்ல யார் வந்து என்டிஏல உட்கார்றாங்களோ அவங்களுக்கும் இந்த எஜுகேஷன் லாபி, இந்த அகாடமிங்க ரன் பண்றாங்க பாருங்க, கோச்சிங் சென்டர், இதுக்கும் ஏதோ ஒரு நெக்ஸஸ் இருக்கு. இதை உடைக்கணும். இதுக்கு முழுமையான தீர்வு காணணும். அதுக்கு குற்றம் ஒன்று நடக்கக்கூடாதுன்னா தண்டனை கடுமையாக இருந்தால்தான் குற்றம் நடக்காது. அப்படி குற்றம் நடந்தா ஜெயிலுக்கும் போவேன், உன் சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்படணும். இந்த 21 பேருக்கு வந்து இவங்களுக்கு வந்து இப்போ காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதை டாக்ஸ் பேயர் ஏன் கட்டணும்? நீங்களும் நானும் ஏன் கட்டணும்? நீங்க தவறு செஞ்சீங்களா? நான் தவறு செஞ்சேன்னா அந்த 10-15 பேர் அவங்க குடும்ப சொத்துக்கள் மொத்தத்தையும் முடக்கட்டும். பாடமாக இருக்கட்டும் நாட்டுக்கு. சரி, ஓகே, நீங்கள் சொன்ன அத்தனை கருத்துமே வந்து நாங்களும் வந்து ஏற்றுக்கிறோம். இருந்தாலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையாக பல கருத்துக்களை வந்து எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜெயந்த். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.